சரியான முறையில எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, ஆனா எங்களுக்குரிய முறையான விருப்பம் இப்போ கொடுக்கப்படல. 2 மாதம் முழுசா முடிஞ்சிருச்சு. சரி, 2 மாதம் முழுசா முடிஞ்சு இப்ப வர எங்க யாரையுமே பணியும் வழங்கல. அந்த பணி இல்லைன்னு சொல்லி வாயில சொல்றாங்களே தவிர அதை முறையா யாருமே எங்களுக்கு ரிலீவிங் பண்ணவே இல்லை. கோர்ட்ல சொல்றாங்க. ஆனா அதை விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்களுக்கு யார் அதிகாரி? நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் பதிவாளர் தான் எங்களோட அதிகாரி, பதிவாளர் தான் எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கும் வேலை இல்லைன்னு சொல்றதுக்கும் பதிவாளருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போ ரீசெண்டா சமீபமா தான் எங்களுக்கு தெரிய வருது, நான் பதிவாளரே கிடையாது, எனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி கடந்த பிப்ரவரி 25 ஈவினிங் நாங்க போராட்டத்தில் இருக்கும்போது வந்து எங்கள்கிட்ட பேசுறாரு. என்னையா எல்லாரும் சொல்றீங்க, நான் பதிவாளரே கிடையாது, எனக்கு அதிகாரம் இல்லை. சரி, யார் அதிகாரம் இருக்காங்க? அவங்க அதிகாரம் இருக்கவங்க எங்களுக்கு சொல்லுங்க சார், நாங்க அவங்களை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா டோர் கமிஷனர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிக்கப்படல, பழைய துணைவேந்தர் பதவி காலம் முடிஞ்சு இன்னும் நியமிக்கப்படல. சோ யார் கன்வீனர் கமிட்டி, அந்த வைஸ் சான்சலர் பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு கன்வீனர் கமிட்டி மெம்பரும், டோர் கமிஷனரும், ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே நாங்க போய் பார்த்தாலும் பதிவாளர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியாது, நீங்க போய் கன்வீனர் கமிட்டி மெம்பர், கன்வீனர் கமிட்டி மெம்பரை போய் பார்த்தா நான் மட்டும் இல்ல, இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படிங்க. அது டோர் கமிஷனர் கிட்ட போனா நான் என்னப்பா செய்ய முடியும், ரெஜிஸ்ட்ரார் சொன்னா நான் செய்யறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் போனா உயர்கல்வித்துறை செயலாளர் என்ன சொல்றாரு, உங்க பல்கலைக்கழகமும் நீங்க சொன்னா ஏன் என்கிட்ட வரீங்க, அவரு இல்லைன்னு சொல்றாரு. இப்ப வரை யார் அந்த அதிகாரி, யார் எங்களுக்குரிய பொறுப்பான அதிகாரியா?